Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். Infinix மொபைல் அப்படினாலே 10000 ரூபாய் கம்மியா இருக்கும். டிஸ்ப்ளேலாம் பெருசா கொடுப்பாங்க, ப்ராசஸர்லாம் பெருசா இருக்காதுப்பா அப்படின்ற மாதிரியே ஒரு இதுல போயிட்டு இருந்தது. பட் இப்போ சடனா கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா ப்ராசஸருமே நல்லா அப்கிரேட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ திடீர்னு பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான பட்ஜெட்ல Infinix Note 10 Pro அப்படின்ற இந்த போனை லான்ச் பண்ணிருக்காங்க. ரியலாவே சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஓவராலா நல்லாவே இருந்தது, ஒரு சில குறைகளுமே இருந்தது. அது எல்லாத்தையும் வீடியோல கிளியரா வந்து சொல்லியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னலாம் இருக்குன்றத பார்க்கலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ் எப்பயும் போலயே அவங்க அந்த பச்சை கலரில் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ளோ ஆகக்கூடிய மேலே இருக்க இந்த ஒரு ரேப்பரை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் Infinix Note 10 Pro அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் 8 GB RAM 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஹைலைட்டிங் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்பெக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் அப்படியே வந்து ப்ரைஸ் என்ன, சார் வேல்யூ என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது சீலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பெக் ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்படியே பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மொபைலை ஆன் பண்ணிடலாம். அண்ட் எவ்வளோ பெரிய மொபைலு, சரி இதை பற்றி நெக்ஸ்ட்டு பேசலாம். அண்ட் சிம் எஜெக்டர் டூல் ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 33 வாட்ஸ் அடாப்டர் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஃபினிக்ஸில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இவ்வளோ அதிகமான வாட்ஸ் இருக்கிறது. அண்டு நெக்ஸ்ட்டு டைப் சி கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்டு மொபைலுக்கான ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷல் வந்து பாக்ஸ்லேயே டெம்பர்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இவங்க ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் கொடுப்பாங்க, அப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த தாட்டி டெம்பர்ட் கிளாஸ் கொடுத்து அதையுமே வந்து அப்ளை பண்ணாமல் தான் கொடுத்துருக்காங்க. சரி நம்ம அப்புறமேட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரியான லுக் அண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் மேட் ஃபினிஷில் பிளாஸ்டிக் பாடி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கிரேடியன்ட் லுக்கில் கொஞ்சம் நாய்ஸ் ஆட் பண்ண மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் தான் கொடுக்குது. பட் இருந்தாலும் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய டிவைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டிசைனை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. இதை தவிர திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.7 mm 207 கிராம் வந்து வெயிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. பட் கொஞ்சம் லாங்கான டிஸ்பிளே, பெசல்ஸ் எல்லாமே கொஞ்சம் மினிமம் பெசல்ஸாக பாட்டமில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால பெசல்ஸ் கம்மியாக இருக்கனால கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. வெயிட் பேலன்ஸுமே நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றனால கொஞ்சம் லாங்கான டிஸ்பிளே ஃபீலே வந்து கொடுக்குது. ஸோ ஓவராலாக இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து பார்க்கும்போது மற்ற மொபைலோட டிசைனை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 32 இன்ச். ஸோ 32 இன்ச் டிவி ஆச்சு இது. ஸோ நேற்று இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். 32 இன்ச் டிவி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுலேயும் ஒரு சூப்பரான ஃபீச்சரோட இந்த டிவி வந்திருக்குது. பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலே ஐ பட்டன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.95 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச் டிஸ்பிளே அப்படின்னே சொல்லலாம். பட் பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஒரு நல்ல லாங்கான டிஸ்பிளே ஃபீல் வந்து கிடைக்குது. அண்ட் இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இன்ஃபினிக்ஸ் ஃபோன்லேயே பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த டிஸ்பிளேவை தான் சொல்லுவேன். ரியலாகவே வந்து சூப்பராக இருக்குது டிஸ்பிளேயோட குவாலிட்டி. ஸோ மொபைலோட டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 180 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேம் பிளேலாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே வந்து குயிக்காக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ஸ்க்ரீன் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 480 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலையுமே வந்து நல்லா தான் இருக்குது. சிம் ட்ரே அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 256 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே கொடுத்தவங்க ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட சப்போர்ட்டையும் கொடுத்துருக்கலாம். பட் மிஸ் ஆகுது. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கனால நீங்கள் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அதே போல் செக்யூரிட்டி அன்லாக்குன்னு நீங்கள் ஃபேஸ் அன்லாக்குமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. ரெண்டுமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிக்ஸில் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்பீக்கர் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். ஸ்டீரியோ எஃபெக்டோட சவுண்ட் குவாலிட்டி ரியலாகவே சூப்பராக இருக்குது. இதில்
ஸோ மொபைலோட கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஃப்ரண்ட்லேயே ஒரு ஃப்ளாஷோடையும் வந்துடுது. ஸோ நைட் டைம்லலாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் பேக் சைடில் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் போல் 4 கேமரா செட்டப்னு அவங்க சொல்கிறாங்க. பட் மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 1.79 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம், நல்ல ஒரு அவுட்புட் தான் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி அளவுக்கு வந்து வைடு கவர் ஆகுது. மெயின் ஃபோட்டோவையும் வைட் ஆங்கிளையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வைடு கவர் ஆகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி மேக்ரோ ஃபோட்டோவுக்கு தனி ஒரு லென்ஸ் கொடுக்கலப்பானாங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிளே வந்து மேக்ரோ ஃபோட்டோக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற லெவலில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி வந்து ஒரே கேமராவில் 2 யூஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ ஒரு சில இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் வர 2 கேமரா டம்மி கேமரானே சொல்லலாம். 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், இன்னொரு 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார்னு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஃபினிக்ஸில் ஃபஸ்ட் டைமாக 33 வாட்ஸ் அடாப்டர். ஸோ ஃபோனை 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 45 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். யூசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு மேலே 1.5 நாள் கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ண முடியும், நல்லாவே நிற்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா இந்த ஃபோனோட OS அப்படின்னு சொல்லலாம். இதில் இவங்களோட XOS 7.6ல் ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. ஸோ OS வந்து ஒரு 10,000 ஃபோன் 12,000 நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இந்த OS வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 15,000 மேலே இந்த ஃபோனை வாங்குறோம் அப்படின்னும் போது OSல இந்த ப்ளோட்வேர்ஸ், தேவையில்லாத ஆப்ஸ், திடீர்னு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி ஆட் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த 10,000 வாங்கக்கூடிய ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே இதுலையுமே இருக்கு. ஸோ ரெட்மி ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இதுவும் அதுக்கு ஈக்குவலாக தேவையில்லாத விஷயங்கள் வந்து இந்த ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் வர்றதை வந்து நோட் பண்ண முடியுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, யூசருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம். பட் எல்லாமே இருந்தாலும் இந்த ஃபோனுக்கு மிகப்பெரிய கோரா அப்படின்னு பார்க்குறது இதோட OS அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் மொபைலோட ப்ராசஸர் எந்த அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 15,000 செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். மீடியாடெக்கோட ஹீலியோ G95 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் தான் 8 GB RAM 256 GB இன்டெல் ஸ்டோரேஜோட வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற ஃபீல்டில் கேம் பிளே தாராளமாக வந்து ப்ளே பண்ணலாம், எல்லாமே ஓகே தான். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண ப்ராசஸராக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான் என்னோட சஜஷன். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன, ஹைலைட் என்ன, குறைகள் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஹைலைட்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட டிஸ்பிளே 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட நல்ல ஒரு லாங்கான கிட்டத்தட்ட 7 inch இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கு. ஸ்பீக்கரும் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி ஓகே, பேக் சைடில் இருக்கக்கூடிய மெயின் கேமராவும் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட G95 ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த இடத்துலையும் குறை இருக்காது, ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 8 GB RAM 256 GB இன்டெல் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே ஹைலைட். ஆனால் ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்கு. ஸோ இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய குறை அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய OS வந்து எனக்கு மிகப்பெரிய குறையாக தோணுது. அப்புறம் இந்த தேவையில்லாமல் எப்பயும் கொடுக்குற மாதிரி இந்த டம்மி கேமராஸ்லாம் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் தான் 8 GB RAM 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 17,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே நம்ம ரெட்மி நோட் 10 ப்ரோலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ் வேரியன்ட்னு சொல்லி 6 GB RAM 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16,000 ரூபாய் கிடைக்குது. பட் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறது கிடையாது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரேம் வேரியன்ட்ஸ் தான் கிடைக்குது. பட் அதே சமயம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை விட வந்து அந்த ரேம் வேரியன்ட்டோட கம்பேர் பண்ணோம்னா அதிகமாக தான் இருக்கு. அதில் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கு. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்பலாம் அதிகம் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியாது. ஒரு 16,000 ரூபா இருந்தால் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபீல் தான் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லாங்கான டிஸ்பிளே, 8 GB ரேம் வேரியன்ட், அதிகமான ஸ்டோரேஜ் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து அண்டர் 20K வந்து இந்த ஃபோனை வந்து நான் ஆட் பண்ணுறேன்னா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய கம்பேர் பண்ணிலாம் சொல்லுவேன். அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.